பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா அவர் நடத்தி? அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து விலகிட்டாங்க. அவர் என்னைக்குமே கலைஞானி தான். ஸோ முந்தானேத்து அவருக்கு பர்த்டே, அதனால பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் கமல் சார் சொல்லி நம்ம ஆரம்பிச்சிடும். சார் வெல்கம், ப்ளீஸ் சார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக தனிகை குழுமத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. கைகளை தட்டிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன். தட்டலன்னா ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் பயன்படுத்தி கொண்டே இருக்கேன். அந்த பயம் எப்பயுமே பிக் பாஸ் பார்க்குற மாதிரி உங்ககிட்ட இருக்கணும். அந்த தெளிவு வெரி குட். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? அது எப்படி புரியலாம்? புரியக்கூடாது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புரிஞ்சா கமல்னு ஒத்துக்க மாட்டீங்க, அது வேற ஒரு விஷயம். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஆமா அவர் அப்பவே சொன்னார்ல, நம்மளுக்கு தான் புரியாம போயிடுச்சு, நான் அதையும் சொல்லிடுவீங்க. அதனாலதான் இப்பயே கொஞ்சம் கேட்டுக்கிறது, புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப நன்றி. தனிகையில் வந்து ஐயாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. நன்றி ஐயா. இது வந்து இன்னும் நிறைய பேர் வர நடிகர்கள்லாம் வரவிருப்பதால் நேரமின்மை காரணம் வேற இருக்கு. அதனால இந்த 37 வருடம் என்பது அப்படியே திரை போட்டா 73 வரும். அதுல 3 கழிச்சுட்டா 7 வரும். அதுதான் என்னுடைய பிறந்த தேதி. இப்பயும் குழப்பம் தானே, கொடுங்க. 7 இருக்கு, அவ்வளவுதான். அது கண்டிப்பா வெற்றிக்கான அறிகுறி தான் இது. 37, 50 தொட வேண்டும், 75 தொட வேண்டும், 100 கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று தனிகை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.